நல்ல நேரம் பார்த்து குழந்தை பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நேரம் பார்த்து குழந்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நேரம் குறிக்கிறதுக்குலாம் வருவாங்க. இந்த நேரம் எனக்கு கரெக்டாக குறிச்சு கொடுங்க. இந்த குழந்தை வந்து இந்த லக்னத்தில் தான் பிறக்கணும், இந்த இதில் தான் பிறக்கணும் அப்படின்னு கரெக்டாக குறிச்சு கொடுங்க அப்படின்வாங்க. குழந்தை எந்த நேரத்தில் பிறக்கணுன்ற விதி இருக்குதோ அப்படி தாங்க பிறக்கும். நம்ம என்ன தான் நேரம் குறித்து கொடுத்தாலும் அந்த நேரத்துலலாம் அவங்க எக்ஸாக்டாக கரெக்டாக எக்ஸ்பெக்டடாக போகாது. சரிங்களா? ஓரளவுக்கு அந்த நேரம் அன்றைக்கி நடக்கிற நட்சத்திரம் வந்து அவங்க அம்மாவுக்கு நல்லபடியாக அவங்க குழந்தைய டெலிவரி பண்ணுவாங்களா, அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம நாள் நேரங்கள் குறித்து கொடுக்கலாம். அதேமாரி இன்னொரு சில பேர் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் லா வந்து நாங்கள் வந்து அதை ரிவீல் பண்ணக்கூடாது. ஆணா பெண்ணான்றதை நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி நான் யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? அதுதான் கரெக்டான ப்ராக்டிஸு. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு நல்ல நேரம் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட அம்மாவுக்கு அவங்க தான் பெற்றெடுக்க போகிறாங்க. அவங்க நல்லபடியாக பெற்றெடுக்கணும். அவங்களுக்கு எதுவும் நல்ல நேரமாக பார்க்கணும். கெட்ட நேரம் இல்லாததை பார்த்தாலே அவங்க நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்துருவாங்க. ஒரு சில லக்னங்கள் மட்டும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அட்வைசபிள் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கும்போது நம்ம அந்த லக்னம் மட்டும் எடுத்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இருக்கவங்களுக்கு வந்து நம்ம டைம் எடுத்து கொடுக்க முடியாது. இந்த டைமில் குழந்தை பிறக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே குழந்தை பிறக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த டைமில் குழந்தைய பெற்று எடுப்பீங்கன்றது வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு டைம் கொடுத்து இந்த டைமில் இது பண்ணுங்க அப்படின்னாலோ, இல்லை அது இல்லாமல் வேறு டைம் நம்ம சொல்கிறதோ பாசிபிள் கிடையாது. அதேமாரி செகண்ட் பேபின்னும்போது ஃபஸ்ட்டு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்டும் ஆப்ரேஷன் தான். ஸோ எங்களுக்கு இந்த டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கூட நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. டியூ டு சம் சிச்சுவேஷன் அது ஒரு டைமில் பிறக்கிறதுக்கு தான் அமைப்பு இருக்கும். அந்த டைமில் தான் பிறக்கும். அதனால் நம்ம முன்னாடியே வந்து ஒரு டைம் நீங்கள் கேட்குற டைமுக்கு தான் வேணும் அப்படின்றது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது கரெக்டாகவும் வராது. அப்படி வரும்போது வந்து ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஜாதகங்களோட விதி மாறிடும். சில கிரகங்களோட சப்லாட்டில் வந்து நிறையா இந்த டைம் வேரியேஷனில் மாறிடும். ஸோ அதனால் நம்ம எக்ஸாக்டாக கொஞ்சம் இது ஆனாலும் அதோட விதி எல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸாக்டாக டைம் இதில் தான் இது பண்ணணும் அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது கரெக்டாக வராது. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.